மை டிவி செய்தி தொகுப்புகள் வழங்குபவர்கள். அவருக்கும் தேவையான அனைத்து ரக ஆடைகளை அழகாக, தரமாக, விலை குறைவாக வாங்கி மகிழ பச்சைப்பா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், காந்தி ரோடு, காஞ்சிபுரம். வணக்கம். உங்கள் மை டிவியின் செய்தி தொகுப்புகள். இனி முக்கிய செய்திகள். திருமண உதவித்தொகை திட்டம் ரூபாய் 15,000 20,000 உயர்வு. தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. காஞ்சிபுரம் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நிவாரண உதவித்தொகை 2,000 ரொக்கம், அரிசி, துணிமணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் வழங்கினார். காஞ்சிபுரம் நகரில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மக்கள் தவிப்பு. நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவான நிஷா புயலினால் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. இம்மழை காரணமாக சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளதை அதிகாரிகள் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்தம் காரணமாக ஏற்பட்ட நிஷா புயல் அரபிக்கடலை கடந்து சென்ற நிலையிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. காஞ்சிபுரத்தில் அதிகபட்ச மழை அளவாக 125.4 மில்லிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. கடும் மழையின் காரணமாக காஞ்சிபுரம் நகரம் முழுவதும் மழை நீரில் மிதக்கின்றது. மின்னகர், கைலாசநாதர் தெரு, பாலிமேடு, திருக்காளிமேடு, வரதராஜபுரம், மாகாளியம்மன் கோயில் தெரு, திருவள்ளுவர் தெரு, KMB நகர், அரசு நகர், ஆசிரியர் நகர், ஓரிக்கை மற்றும் வேகவதி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து வெளியேறும் நீர் மாகாளியம்மன் கோயில் பகுதியை சூழ்ந்ததால் அப்பகுதியில் சாலைகளில் நடந்து செல்லக்கூட முடியவில்லை. மேலும் குடியிருக்கும் வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர். அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அப்பகுதியின் உள்ளாட்சி பிரதிநிதியிடம் மழைநீர் வெளியேறுவது குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நகராட்சி ஊழியர்களை கொண்டு கொட்டும் மழையிலும் மழைநீர் வெளியேற கால்வாய் எடுத்து மழைநீரை வெளியேற்றினர். இம்மழையினால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. மேலும் திருவள்ளுவர் தெரு பகுதியில் வசிப்பவர்கள் தங்களது பகுதியில் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை வெளியேற்ற அதிகாரிகள் முயற்சிகள் மேற்கொள்ளாததை கண்டித்து திருக்கச்சி நம்பி தெருவில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்தனர். இதேபோல் திருக்காளிமேடு, நேதாஜி தெரு, 3ஆம் திருவிழா மண்டபம், KMB நகர் ஆகிய பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து புகுந்ததால் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்களின் துணிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் மழை நீரில் மிதந்தன. இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் சாலையில் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் நடராஜன் மற்றும் விஷ்ணு காஞ்சி காவல் ஆய்வாளர் சிவபாத சேகரன், பாலு ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் சம்பவ இடத்தினை நேரில் பார்வையிட்ட இவ்வதிகாரிகள் குழு வெள்ள நீரை வெளியேற்ற உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இதுவரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சுவர் இடிந்து குளிர் தாங்க முடியாமல் 6 பேர்கள் இறந்து விட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக
தாமல் ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்களை மாவட்ட வருவாய் அலுவலர் நேரில் பார்வையிட்டார். காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சக்தி கமலாம்பாள் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் உடன் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் நம்பிராஜன், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட தாமல் ஏரியினை பார்வையிட்டனர். ஏரியில் நிரம்பியிருந்த நீரின் அளவினை அதிகாரிகள் கணக்கெடுத்தனர். பின்னர் தாமல் கிராமத்திற்கு சென்ற நிவாரண குழுவினர் அப்பகுதியில் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்த அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை கண்டனர். சுமார் 20 ஏக்கருக்கும் மேலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருந்ததை வெள்ள நிவாரண குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் மழை வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்களை அதிகாரிகள் சேகரித்தனர். இந்த ஆய்வுக்குழு ஆய்வின் போது கோட்ட வருவாய் அலுவலர் பன்னீர்செல்வம், காஞ்சிபுரம் வட்டாட்சியர் நடராஜன், குடிமைப் பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர் வில்வம் உட்பட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். காஞ்சிபுரத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நகரின் மைய பகுதியில் உள்ள வைணவ திருத்தலமான ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயிலின் திருக்குளத்தின் பக்கவாட்டில் உள்ள சுவர் மற்றும் படிக்கட்டுகள் இடிந்து விழுந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகள் துண்டிப்பு மற்றும் குண்டும் குழியுமாக உள்ளது. மேலும் வெள்ள நீர் பல்வேறு இடங்களில் வீடுகளை சுற்றி வடியாமல் உள்ளது. இந்த பலத்த மழையின் காரணமாக காஞ்சிபுரம் நகரில் உள்ள முக்கிய வைணவ திருத்தலங்களில் ஒன்றான சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் திருக்குளத்தின் ஒரு பக்க படிக்கட்டு சுவர் திடீரென பலத்த சத்தத்துடன் இடிந்து விழுந்தது. கஜேந்திர மோட்சம் நடைபெற்ற புஷ்கரணி என்னும் சிறப்பு வாய்ந்த இந்த பல நூற்றாண்டு கால திருக்குளம் கடும் மழையின் காரணமாக இடிந்து விழுந்தது. இத்திருக்குளம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் அரசின் நிதி உதவியுடன் தூர்வாரப்பட்டது. பின்னர் ஆன்மீக அன்பர்களின் உதவியோடு சுற்றுச்சுவர் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டது. இக்குளத்தின் ஒரு பக்க படிகள் இடிந்து விழுந்த காரணத்தினால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள், அப்பகுதியில் வசிப்பவர்கள் ஆகியோர் பெரும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் மேலும் குளத்தின் சுவர் மற்றும் படிக்கட்டுகள் இடிந்து விழாமல் தடுக்கும் வண்ணம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.